ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம், நம்ம எல்லா மருத்துவத்தையும் அந்தந்த இடத்துலையுமே போய் பார்க்குறோம். இப்போ நம்ம வந்த இடத்துல யாருக்காவது அடிபட்டுருச்சு அப்படின்னும் போது, அந்த அடிபட்டுருச்சுன்னா அதுக்கான காயத்துக்கு மருந்து எத்தனையோ மருந்து இருக்குது. அதில் ஒரு மருந்தாக உங்களுக்கு இந்த பூ எல்லா இடத்துலையும் மாட்டு செவந்தி மாலையில் கட்டுறாங்க. மாலையில் கட்டுறது, இது மாலையில் கட்ட தான் பயன்படுத்துதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இது ஆங்கில மருத்துவத்தில் போய் எடுத்துகிட்டு போய் மருந்தாக மாற்றிருக்காங்க. ஹோமியோ மருந்தில் போய் காலோண்டுலான்ற மருந்தாக மாற்றிருக்காங்க. இந்த காலோண்டுலான் மருந்தாக மாற்றி காயத்துக்கு போடுறாங்க. இது நமக்கெல்லாம் தெரியாது இல்லை, எல்லாம் முன்னோர்கள் மறைச்சி வச்சதால் யாருக்கும் தெரியாது. ஏன்னா எதை ஒருத்தர் செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைமுகமாகவே செஞ்சாங்க. அந்த மறைமுகமாக செஞ்சதால் நிறைய பேருக்கு தெரியல. இதுக்கு துலுக்க சாமந்தி, மாட்டு செவந்தி அப்படின்னு இங்கே மாற்று பெயர் உள்ள இது இந்த பூவில் எந்த பூவாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. இது மஞ்சள் நிறமாக இருந்தாலும் சரி, இது கொஞ்சம் இந்த சிகப்பு கலந்த மஞ்சள் நிறமாக இருந்தாலும் இந்த பூவை பயன்படுத்தணும். இதோடு சேர்ந்து பூண்டை சேர்த்து பயன்படுத்துகிறோம். ஏன்னா பூண்டை பயன்படுத்தும் போது எப்படியாப்பட்ட காயத்தையும் பூண்டு ஆற்றக்கூடியது, அதனுடைய கிருமிகளை கொல்லக்கூடியது. அந்த கிருமி எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அந்த கிருமியை கொல்லும். இதோடு சேர்ந்து நம்ம சின்ன வெங்காயம் பயன்படுத்துகிறோம். சின்ன வெங்காயத்தை ஏன் பயன்படுத்தணும்? சின்ன வெங்காயம் கொஞ்சம் எரிச்சலை கொடுக்கும். எரிச்சலை கொடுத்தாலும் அந்த புண்ணினுடைய தன்மையை குறைக்கும். அந்த புண்ணில் உள்ள எல்லா இதையும் கிருமிகளையும் கொல்லக்கூடியது. இந்த கிருமிகளை கொல்லக்குள்ள அது அற்புதமாக வேலை செய்யும். அற்புதமாக வேலை செய்கிறதுக்காக வேண்டி தான் இதை மருந்தாக தயாரிக்கிறோம். இதை மருந்தாக தயாரித்து அடிப்பட்ட இடத்துல வச்சு நம்ம கட்டலாம், இல்லைன்னா சாந்து மாதிரி பூசலாம். இந்த சாந்து மாதிரி பூசினாலே அந்த காயங்களில் வர ரத்தம் உடனே நிற்க ஆரம்பிச்சிடும். ரத்தம் நின்றுச்சுனாலே அந்த காயத்தினுடைய தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மாதிரி ஏற்பட்ட காயத்தை சரி செய்கிறதுக்கு இப்போ நம்ம மருந்தை பார்க்கலாம். இந்த பூண்டை லேசாக உரிச்சிக்கிறணும். பூண்டை உரிக்காமல் போடக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்புல அந்த காயத்து மேலே ஒட்டும்போது எந்த ஒரு பிசுபிசுப்பை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. காயமே ரொம்ப ஒரு கடினமாக இருக்கும். அந்த காயத்து மேலே இந்த மாதிரி பூண்டு ஒரு பல் போதுமானது. அதேமாதிரி வெங்காயம் ரொம்பவும் தேவையில்லை. ஒரே ஒரு சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த சாம்பார் வெங்காயம் தான் இதுக்கு பயன்படும், பெரிய வெங்காயம் பயன்படாது. இதோட இந்த பூவை எடுத்து போடுறோம். இந்த பூவை போடும்போது இந்த பூவினுடைய தன்மையெல்லாம் சேரும்போது மருந்தாக மாறும். இதுக்கு கீழ்ப்பக்கத்தில் தான் விதை இருக்குது. நம்ம விதை தேவையில்லை. இந்த விதை தேவையில்லை. விதை இல்லாமல் மேலே அந்த தளிரை மட்டும் இது பண்ணியிருக்கேன். இந்த அடிப்பட்ட காயத்து மேலே இதை வழித்து அப்படியே வச்சோம்னா உடனே ரத்தம் நின்றும். உடனே ரத்தம் நிற்கும். அந்த புண் ரத்தம் வர்றது நின்னதுமே ஆற ஆரம்பிச்சிடும். இந்த பூண்டினுடைய அதனுடைய காரத்தன்மையும் வெங்காயத்தினுடைய காரத்தன்மையும் இந்த பூவினுடைய முழு அமிலத்தன்மையும் இந்த பூ ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இந்த பூ தனியாக போட்டாலும் நல்லா வேலை செய்யும். தனியாக போடுறத விட இந்த வெங்காயமும் பூண்டும் சேர்க்கணும். ஒரு வெங்காயம் ஒரே பல் பூண்டு போதுமானது. ஒரு பல் பூண்டு போட்டால் போதும், நிறைய பூண்டு போட வேண்டாம். இந்த ஒரு பல் பூண்டை போட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துருக்கோம். இதை எங்கே காயமோ அந்த இடத்துல இந்த அளவு அரைச்சா போதும். ஏன்னா இதனுடைய பிசுபிசுப்பு தன்மை இருக்குது. இந்த பாருங்க, விரல்லேருந்து கூட விழுகலை. இந்த பிசுபிசு தன்மை அப்படியே வச்சு காயத்தில் அமுக்கிட்டோம்னா ரத்தம் வர்றது நின்றுடும். ரத்தம் வர்றது நின்றுச்சுன்னா அவங்களுக்கு அந்த காயத்துலேருந்து ரத்தம் வர்றது நின்றாலே இந்த மயக்கம் வராமல் இருக்கும். சில பேருக்கு ரத்தத்தை பார்த்ததுமே மயக்கம் வந்துடும். கீழே தன்னால் விழுந்துருவாங்க. ரத்தத்தை கண்டதும் கை கால் உதற ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்களுக்கு அதிக அளவு ரத்த பற்றாக்குறையில் இருப்பாங்க. அந்த ஹீமோக்ளோபின் குறையாக இருக்கிறவங்களுக்கு தான் திடீர்னு பார்த்ததுமே மயக்கம் வந்துடும். ஹீமோக்ளோபின் 6 இருக்குது, ரத்தம் 6 கிராம் தான் இருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மயக்கம் கீழே விழுந்துருவாங்க. ஆனால் 15 கிராம் இருக்கிறவங்களுக்கு அந்த மயக்கமோ எதுவுமே வராது. இது போர் வீரர்களுக்கு அந்த காலத்தில் இந்த பூவை எடுத்துகிட்டு மறைமுகமாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுருப்பாங்க. வெங்காயமும் பூண்டும் சேர்த்து அரைச்சி இது நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா அந்த புண்ணில் உள்ள கிருமிகளை அழித்து கிருமிகளை வெளியேற்ற இதை தொடர்ச்சியாக நம்ம போட்டுட்டு வந்தோம்னா, இதை போட்டுட்டு தண்ணியில் இறங்கினாலும் சீழ் பிடிக்காது. அதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு காரணம். இந்த சலம் வச்சிருதுன்னு சொல்லுவாங்க. இந்த புண்ணு தண்ணிக்குள்ளே இறங்கக்கூடாதுன்னுவாங்க. இந்த பூவை அரைச்சி போட்டிங்கன்னா எந்த தண்ணிக்குள்ளே இறங்கினாலும் சலம் வைக்காது. அப்படியே வச்சாலும் சீக்கிரம் ஆறி போயிடும். மீண்டும் இதே போல் ஒரு வாரத்துக்கு போட்டோம்னா எப்படியாப்பட்ட காயமும் ஆறிடும். இந்த காயங்கள் ஆடுறதுக்கு இந்த செவந்தி பூன்னு சொல்கிற மாட்டு செவந்தி பூன்னு சொல்லுவோம். இது துலுக்க சாமந்தின்னு சொல்கிறோம். இது இந்த பூ அரைச்சி நம்ம போட்டோம்னா காயங்கள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அந்த காயத்திலிருந்து விடுபடலாம். காயம் ஆற ஆரம்பிச்சிடும். காயம் ஆரம்பிக்க நம்ம உடம்பில் இருக்கிற ரத்த ஓட்டம் சீராகும். ஏன்னா அடிபட்டதுமே அதிக ரத்தம் போகுது பார்த்தீங்களா, அது போக விடாமல் இருக்க ஒரு துணியை வச்சு முதல்ல ஈர துணியை வச்சு கட்டணும்.
தண்ணியை நனைச்சி லேசாக துணியை நனைச்சி தண்ணியில் அதை ஈர துணியில் கட்டினோம்னா ஓரளவு ரத்தம் கட்டுப்படும். ஈரத்துக்கு வந்து இரத்த குழாய்கள் சுருங்க ஆரம்பிச்சிடும். வெயில் நேரத்தில் இரத்த குழாய்கள் விரிய ஆரம்பிச்சிடும். இதை பார்த்தீங்கன்னா இப்போது மருத்துவமனையில் ஆண்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகும்போது எப்போ பண்ணுவாங்கன்னா அமாவாசை நேரம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நேரம் ரத்தம் வராது, ரத்தம் குறைவாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் பௌர்ணமி நேரம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு ரத்தம் வரும். அந்த நேரம் அறுத்தாச்சுன்னா உடம்புல இருக்க ரத்தம் பூரா வெளியே வந்துடும். அதனால் அமாவாசை நேரத்தில் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. பெண்களுக்கு பௌர்ணமி நேரம் பண்ணுவாங்க, அது நல்லதை செய்யும். கடல் கூட பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வற்ற ஆரம்பிக்கும், ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்க ஆரம்பிக்கும். அது ஒரு சயின்ஸு, அந்த அளவுக்கு இருக்குது இயற்கை. இயற்கையிலே இருக்கும்போது நம்ம இந்த இயற்கையிலே கிடைச்ச இந்த பூக்களை வச்சு இந்த பூண்டு வெங்காயத்தையும் வச்சு இந்த மருந்தாக பயன்படுத்துகிறோம். இந்த மருந்தாக பயன்படுத்தினதை எந்த இடத்துல வச்சு ஒரு காயம் இருக்குது, இந்த காயம்லாம் அதில் ஆறுனது தான். இந்த காயத்தில் அப்படியே இப்படி வச்சுருவோம். இப்படி வச்சாச்சா அது வச்சு ஒரு துணியை வச்சு ஒட்டிட்டோம்னா ஒட்டிக்கும், இல்லைன்னா துணியை வச்சு கட்டிடுவோம். எந்த ஒரு எரிச்சலும் இருக்காது, புண்ணில் வந்து வலியும் இருக்காது. அந்த மாதிரி ஆறின காயம்தான் இதெல்லாம். இந்த காயத்தை வந்து சரி பண்ணும்போது எவ்வளோ மோசமான இரத்த காயம், வெட்டு காயமாக இருக்கட்டும், கீழே விழுந்து கல்லில் அடிபட்டது, வேறு ஏதாவது தெரியாதனமாக நம்ம ஆடு மாடுகளுக்கு இறை எடுக்கும்போது நம்மளே அறியாமல் நம்ம அருவாளில் நம்மளே வெட்டிக்கிடுவோம். அது கையில் தான் படும், தவறுனா காலில் வெட்டிக்கிறோம். இதுக்கு உடனே இந்த மருந்தை செஞ்சு போட்டோம்னா அந்த காயங்கள் ஆற ஆரம்பிச்சிடும். காயத்தை கண்டு பயப்பட வேண்டாம். காயத்தோடு நடக்கணும். காயத்தோடு அந்த ரத்தத்தோடு நடந்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே உங்கள் உடம்புல இருந்து குறைந்தது 1 லிட்டர் ரத்தமாக அது வெளியாகிடும். அப்போ நடந்து போகும்போதே நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. அந்த மாதிரி இருக்க தேவையில்லை. இதை உடனே அரைக்கலாம். ஏன்னா நாங்கள் தோட்டக்காட்டில் தான் இப்போ பிடுங்கினோம், பக்கத்தில் தோட்டத்தில் எடுத்திருக்கோம். உடனே நம்ம அந்த தோட்டத்திலே ஒரு வெங்காயம் பூண்டு நட்டு வச்சுருக்காங்க, அதை எடுத்து அரைச்சி உடனே மருந்து செஞ்சாச்சு. இது அங்கங்கே போய் ஏன் செய்கிறோம்னா அது வந்து ஒரு சுலபமான முறை. இது எந்த இலை, இது எந்த பூ, கோயிலில் இப்போ மாலையில் பார்த்தீங்கன்னா பாதியாக பிச்சு வச்சு கட்டிடுறாங்க. அதனால் எங்களுக்கு அடையாளம் தெரியலன்னுவாங்க. இந்த மாலையை பிச்சு வச்சுருந்தாலும் இந்த பூ வந்து உங்களுக்கு அடையாளம் தெரியும். இது மாட்டு செவந்தின்னு சொல்லுவாங்க. சென்னை பகுதியில் கிராமப்புறங்களில் இது வந்து மாட்டு செவந்தி, துளுக்க சாமந்தின்னு சொல்கிறாங்க. இந்த துளுக்க சாமந்தி பூவை அரைச்சி தடவி கட்டிட்டு வந்தோம்னா இது வந்து இந்த புண்ணில் வர ரத்தத்தை நிறுத்தும். ரத்தம் நிறுத்த புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும். புண்ணுடைய காயங்கள் மாறும். அந்த புண்ணு வந்து சீழ் பிடிக்காது. இதுதான் அதனுடைய முக்கிய காரணம். ஏன்னா எந்த மருந்து போட்டாலும் சீழ் பிடிக்கும். இந்த பூவை அரைச்சி போட்டோம்னா சீழ் பிடிக்காமல் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அந்த காயம் பட்டதால் அந்த காய்ச்சல் வராது. அடிப்பட்ட உடனே காய்ச்சல் வந்துடும் வலி தாங்காமல். அந்த அடிப்பட்ட காயத்துக்கு காய்ச்சல் வராமல் இருக்கணும்னா இந்த பூவை அரைச்சி இந்த பூவில் தான் நம்ம மருந்தாக மாற்றணும். இந்த மருந்தாக மாற்றி போட்டுட்டு வந்தோம்னா இந்த நிலையில் இருக்க எந்த நிலையில் புண்ணு இருந்தாலும் அந்த புண்ணை ஆற்றக்கூடியது. அதனால் இந்த காயத்துக்கு இந்த புண்ணுக்கு இந்த பூவை மருந்தாக மாற்றி நீங்கள் வந்து ஒரு பூவுக்கு ஒரு வெங்காயம், ஒரு பல் பூண்டு, இது போதுமான அளவு. இந்த அளவை பயன்படுத்தி காயத்திலிருந்து ரத்தம் வருவதை தடுத்து நீங்கள் இந்த மருந்தை செய்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவம் பெண்களுக்கான மருத்துவம். பெண்களுக்கு வந்து இப்போது தாய்ப்பால் கொடுக்குறவங்க அவங்களுடைய அழகு கட்டுறது அப்படின்னு பால் கொடுக்காமையே விட்டு மார்பகம் பூரா கட்டி அந்த மார்பக கட்டியோ புற்றோ வராமல் இருக்கிறதுக்கான மருத்துவத்தை இன்றைக்கி பார்ப்போம். இதை முதல்லையே செஞ்சோம்னா இதெல்லாம் வராது, அவங்களுடைய அழகும் குறையாது. பெண்களுக்கு உண்டான அழகு, மார்பக அழகும் குறையாது, அந்த கட்டிகளும் வராமல் இருக்க மருத்துவம். அதுக்கான அதில் வந்து முக்கிய பங்கு இந்த அம்மன் பச்சரிசி. இந்த அம்மன் பச்சரிசி இலையை நம்ம அந்த அரிசி இந்த இலை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறணும். ஏன்னா இந்த அம்மன் பச்சரிசி வந்து அம்மனுக்கு உகந்தது. அம்மன்னாலே அழகுன்னா தாய் அம்மாவுக்கு உகந்தது தான் இந்த அம்மன் பச்சரிசி. இந்த அம்மன் பச்சரிசியை நம்ம இதில் பயன்படுத்துகிறோம். இந்த அம்மன் பச்சரிசி ஏன் பயன்படுத்துகிறோம்னா இதனுடைய பால் பெண்களுக்கு உண்டான இயற்கையான அழகை கொடுக்கக்கூடியது. இதனுடைய அந்த கருதை சாப்பிடலாம், இதை அப்படியே சாப்பிடலாம், நம்ம இதை அரைச்சி மேலேயும் போடலாம். இதோட சேர்ந்து மாதுளம் பழம், மாதுளையில் வந்து இதில் வந்து இது பெரிய மாதுளை, இதில் வந்து சின்ன மாதுளை கிடைச்சாலும் நல்லது, ரொம்ப சீக்கிரம் வேலை செய்யும். இது கொஞ்சம் மெதுவாக வேலை செய்யும். இந்த சின்ன மாதுளைனா நாட்டு மாதுளையினுடைய விதைகள் வேணும் நமக்கு. இந்த விதைகள் தான் மருந்தாக பயன்படுத்துகிறோம். ஏன் இந்த விதைகளை மருந்தாக பயன்படுத்துகிறோன்னா அந்த அவங்களுக்கு மார்பகத்தில் கட்டியோ அல்லது வேறு ஏதோ புற்றோ வராமல் இருக்கணும்னா இதுதான். பெண்களுக்கு பால் கட்டிக்கிறோம், பால் கட்டிடுச்சுனாலே அது மார்பக கட்டியாக மாறிடும். அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதுளம்பழ விதைகள் தான் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு தாய்மார்கள் பால் கொடுக்கும் பொழுது 1 வருடமாவது அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும்.
இதை யாருமே கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்குறாங்க, குழந்தைய விட்டுறாங்க. குழந்தைய வீட்டில் ஒரு ஆயாவோ ஒரு வேலைக்காரியோ பார்த்துருக்காங்கன்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உடல் நிலை கெட்டு போயிடும். அங்கே குழந்தை அழுதாலே உங்களுக்கு பால் தானாக சுரக்கும். அப்படி சுரந்து அந்த பால் வந்து கட்டிக்கிடுச்சுனாலே அது வந்து கட்டியாக மாறிடும். அது கெட்டு போக 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 அது ஒரு புற்று மாதிரி வளர்ந்துடும். அந்த பால் கெட்டு போய் தான் புற்றாக வளரும். இந்த பால் கெடாமல் இருக்கணும், அப்படி அந்த மாதிரி இருக்கணும் போது கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு பால் கொடுத்து குழந்தைகளையும் நல்லா வளர்க்கணும், நாமளும் ஆரோக்கியமாக இருக்கணும். நம் முன்னோர்கள் எத்தனை குழந்தை பிறந்திருந்தாலும் அவங்க அழகு குறையல. இப்போ வந்து அழகு குறைஞ்சிருதுன்னு சொல்லி குழந்தைகளுக்கு பால் கொடுக்காமே அவங்க உடலை கெடுத்துக்கிறாங்க. பின்னாடி போய் போய் அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை பண்ணி மார்பகங்களே இல்லாமல் அறுத்து எடுத்துடுறாங்க. அப்போ அந்த அழகே இல்லாமல் போயிடும். அவங்களுக்கு அந்த நிலைக்கு வராமல் இருக்க இந்த மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். இதோடு சேர்ந்து நம்ம வந்து ரோஜா பூவை சேர்க்குறோம். ரோஜா பூவில் இருந்தால் பன்னீர் எடுக்கிறோம். பன்னீர் எடுக்கும்போது அந்த பன்னீர் வந்து ரோஜா ரோஜாவில் இருந்தால் எடுக்கிறாங்க பன்னீர். மாதுளை விதையில் உள்ள அந்த அமிலத்தன்மையும் இந்த ரோஜாவினுடைய இதனுடைய பன்னீரும் இந்த அம்மன் பச்சரிசியினுடைய பாலும் இது மூன்றும் சேர்ந்த கலவையாக இப்போ மருந்து தயாரித்து அதோடு சேர்த்து விளக்கெண்ணெய் பயன்படுத்தணும். ஏன் விளக்கெண்ணெய் பயன்படுத்தணும்? தோலுக்குள்ளே ஊடுருவக்கூடியது விளக்கெண்ணெய். தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தினா கண்டிப்பாக அது பயன் தராது. தேங்காய் எண்ணெய் தோல் துவாரங்களை அடைக்கக்கூடியது. விளக்கெண்ணெய்ன்னு சொல்கிறது அந்த முத்து எண்ணெய். ஏன்னா விளக்கெண்ணெய்னா இன்றைக்கி வேறு மாதிரி இது பண்ணுறாங்க. இந்த விளக்குக்கு போடுற எண்ணெய் சாதாரணமாக வேறு எண்ணெயை சொல்கிறாங்க. அது கிடையாது. ஆமணக்கு முத்துனுடைய எண்ணெய் தான் விளக்கெண்ணெய். அதுக்கு தான் முத்து எண்ணெய்ன்னு சொல்கிறோம், அது விளக்கெண்ணெய்ன்னு பிரித்து சொல்கிறோம். சில பேர் விளக்கெண்ணனும் கடையில் வந்து 5 எண்ணெய் சேர்ந்த விளக்கெண்ணெய் கொடுக்குறாங்க, அதுதானான்ட்டு நிறைய பேர் அந்த தவறு செய்கிறாங்க. அது இல்லை, ஆமணக்கு முத்திலிருந்து ஆட்டி எடுக்கப்பட்ட எண்ணெய் தான் விளக்கெண்ணெய். அந்த விளக்கெண்ணெயை தான் இதில் பயன்படுத்தணும். இந்த மாதிரி பயன்படுத்தி அந்த மருந்தை நம்ம இப்போ தயாரிப்போம். ஏற்கனவே இந்த மாதுளையிலிருந்து விதையை எடுத்து சாரை ஒதுக்கி எடுத்து விதையை மட்டும் எடுத்திருக்கோம். அந்த விதையோட சேர்த்து ரோஜாவினுடைய இதழ்களையும் சேர்த்து இப்போ அரைச்சி எடுக்கணும். இந்த பெண்களுக்கான மார்பக அழகு குறைஞ்சிருதுன்னு சொல்லி நிறைய வந்து வருத்தப்படுறாங்க. அவங்களுக்கான மருந்து இது. இதில் வந்து மாதுளை விதை, ரோஜாவினுடைய இதழ், அம்மன் பச்சரிசி, இது மூன்றும் கலந்த கலவையோடு சேர்ந்து விளக்கெண்ணெய் சேர்த்து இதை நல்லா மையாக அரைக்கணும். இதை நாம் வந்து இன்றைக்கி வந்து பொதுவாக அரைச்சிருக்கோம். இதை வந்து அந்த விதைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நல்லா உரலில் போட்டு நல்லா இடித்து அரைச்சிக்கிறணும். இதை அரைச்ச கலந்த கலவையை இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து மையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அவங்க மார்பகத்தில் போட்டு ராத்திரி நேரத்தில் அவங்க படுத்து தூங்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ அந்த புதுசாக வந்திருந்த ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிற கட்டிகள் கரைஞ்சிரும். அவங்களுடைய அழகு குறையாமல் பார்த்துக்கிறோம். உடலில் உள்ள சுரப்பிகள் நல்லா வேலை செய்யும். பால் வந்து அதிகமாக இருக்கும். குழந்தைகளுக்கு தேவையான பால் இருக்கும். அவங்களுடைய அழகு கெடாது. மார்பக கட்டியோ புற்றோ வராது. 3 குழந்தை பெற்றிருந்தாலும் அவங்க முதல் குழந்தை பிறக்கும்போது எப்படி இருந்தாங்களோ உடல் அமைப்பு அதே மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுங்க. தாய்ப்பால் கொடுத்தா தான் குழந்தைங்க அறிவோடும் அழகோடும் இருக்கும். தாய்கிட்ட வந்து ஒண்டி இருக்கணும்னா தாய்ப்பால் குடித்தா தான் அந்த குழந்தை தாய் மேலே அதிக பாசம் இருக்கும். இந்த மருந்தை வந்து செஞ்சு மார்பகங்களில் போட்டு குறைந்தது 2 மணி நேரமாவது ஊற விடணும். அந்த ஊற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேக்கா போட்டு கழுவிட்டு வந்தீங்கன்னா உள்ள அழுக்குகள் வந்து வெளியாகும். உள்ள கெட்டு போயிருந்தாலோ அல்லது பால் தெரிஞ்சிருந்தாலோ அது உரன்னு சொல்லுவாங்க. அந்த வந்து காலையில் ஆஃபீஸ் போயிருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, சாயந்தரம் வரைக்கும் இருக்கும்போது பால் வந்து சுரந்து அங்கேயே நின்று உள்ள கெட்டு போயிருக்கும். அந்த பால் வந்து வெளியாகி மார்பகங்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடியது. இது ஒரு அற்புதமான ஒரு மருந்து. கொழுப்பு கட்டியோ அல்லது மார்பக கட்டிகளோ அல்லது தெரியாமல் ஆரம்ப நிலையில் உள்ள புற்று கட்டிகள்னு சொல்லுவோம். புற்றுன்னா அந்த பால் கெட்டு போனால் தான் புற்றாக மாறும். சாதாரணமாக புற்று வராது. எத்தனையோ இடத்துல பார்க்குறாங்க, பால் கொடுக்காம இருந்து அந்த பால் கெட்டு போய் உள்ளே இருந்தால் புற்றுநோயாக மாறி அது வந்து சுருங்கி போயிடும். அந்த இடமே மார்பகமே இல்லாமல் போயிடும். அறுவை சிகிச்சை செஞ்சால் உள்ள கட்டி போயிருக்கும் அந்த பாலினுடைய கெட்டுப்போன பகுதி. அதை வெட்டி எடுத்தாச்சுன்னா அந்த இடத்துல சதை வராது. ஆனால் இதை போட்டுட்டு வந்தோம்னா உள்ள அழுக்குகள் வெளியாகி மார்பகங்கள் பழைய நிலைக்கு வரும். பெண்கள் வந்து அழகு குறைஞ்சிரும்னு பயப்பட வேண்டாம்.
எல்லாருக்கும் உள்ளது இது. பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான மருந்து. ஏன்னா அவங்க வந்து பால் குடிச்சு தான் பால் கொடுக்கணும். என்ன சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் மில்க் இன் மில்க் அவுட்ன்றாங்க. ஏன்னா பால் குடிக்காமல் பால் வரலன்னா இவங்க சாப்பிட்றதே கிடையாது. சாப்பிடாம இருந்தால் எப்படி பால் வரும்? அதனால் நல்ல ஆரோக்கியமான நல்ல பால்களை சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு பால் கொடுங்க. நல்ல பழங்களை சாப்பிடுங்க. குழந்தைகளை வந்து சிரிச்சுக்கிட்டே பால் கொடுக்கணும். வெறுத்து போய் பால் கொடுத்தா அந்த பால் வந்து குழந்தைக்கு ஒவ்வாமை ஆகிடும். குளிக்காமல் பால் கொடுக்கக்கூடாது. நேராக வேலைக்கு போயிட்டு வந்ததும் அப்படியே பால் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து காய்ச்சல் வந்துடும். அந்த காய்ச்சல் பார்த்தீங்கன்னா வாந்தியாக இருக்கும். ஏன்னா அந்த வேர்வையோடு சேர்ந்து பால் சாப்பிட்ருக்கோம். அந்த தவறை செய்யாதீங்க. எப்போ வந்தாலும் குளிச்சுட்டு நல்லா பார்த்து உடலை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் கொடுங்க. அந்த விருப்பத்தோடு கொடுத்தோம்னா அந்த பால் கண்டிப்பாக குழந்தைக்கு நல்லதை செய்யும். வெறுப்போடு கொடுத்தா அந்த பால் கொடுக்கறதுக்கு கொடுக்காமல் இருக்கிறது சமம். அது விஷமாவே மாறும். ஏன்னா வேண்டா வெறுப்பாக கொடுத்தோம்னா அந்த பால் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய எண்ணம் போல தான் இருக்கும் பால். அதனால் கண்டிப்பாக அதை வந்து சரியான முறையில் கொடுங்க. நல்ல உங்களுடைய அழகை பராமரிக்கிறதுக்கு இது ஒரு மருந்து. இது இரவு நேரத்தில் போட்டு ஒரு 2 மணி நேரம் பொறுத்து கழுவிட்டு வந்தீங்கன்னா தோல் சுருக்கங்கள்லாம் மறைஞ்சி பழைய நிலையில் அதே அழகு நிலையிலே இருக்கும். உங்கள் உடல் அமைப்பு மாறாது. இந்த மருத்துவத்தை செஞ்சு நீங்கள் நல்ல பலன் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் கவிதா என்னும் பெண் சென்னையிலிருந்து எழுதியிருக்காங்க. அவங்க இரவு நேரம் முழுவதும் தூங்குவது கிடையாதுன்னு எழுதியிருக்காங்க. தூக்கம் வராதவங்க என்ன செய்யணும்னா கால் 2 எடுத்து மேஜை மேலே காலை மேலே வச்சுக்கிறணும். இந்த காலில் உள்ள கெண்ட சதைகள் வந்து இந்த மேஜையில் அழுத்துறா மாதிரி 2 காலையும் நீட்டி உட்காந்தோம்னா அந்த சதைகளை அழுத்த அந்த சதையில் இருக்கிற ரத்தம் வந்து காலில் இருக்கிறது இருதயத்துக்கு வந்து மீண்டும் காலுக்கு போகணும். கீழேயும் மேலேயும் போகாமல் ரத்தம் கீழேயே நின்றுச்சுன்னா தூக்கம் வராது. தூக்கம் வராதவங்களுக்கு கண்டிப்பாக கெண்டச்சதை வந்து அதிக அளவு வலி இருக்கும். அதிக அளவு வலி இருந்துச்சுன்னா அவங்களால தூங்க முடியாது. மனநோய் இருந்ததுன்னா அவங்களால தூங்கவே முடியாது. மனநோய்க்கு காரணம் நம்ம பார்த்து அந்த மனநோயை சரி பண்ணணும்னா சிறுக சரி பண்ணணும். ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் நம்ம எண்ணத்தை கொண்டு போய் செலுத்தணும். நம்ம இன்னைக்கு இருக்கிற இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு மனநோய் கூடுமே தவிர குறையாது. பழைய காலத்தில் மாதிரி ராமாயணம் மகாபாரதம் இதில் வந்து நீங்கள் சாதாரணமாக எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மலாம் அதில் ஒரு தூசிக்கு சமம். ஏன்னா பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் காட்டில் போய் இருந்திருக்காங்க. அரசனாக வாழ்ந்தவன் ஆண்டியாக இருக்கான், பிச்சை எடுக்கிறான், கடைசியில் மனைவியை விட்டுட்டு போயிடுறான். இந்த மாதிரி எத்தனையோ சிக்கல். அதில் நம்ம அதில் ஒரு கேரக்டராக இருப்போம். அந்த கேரக்டர் என்னன்னு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ வந்து அவ்வளோ பெரிய ராஜாவுக்கே இவ்வளோ சிக்கல் இருக்கு. நமக்கு வந்து இந்த சிக்கலை தீர்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா தூக்கம் வரல அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கண்டதை நினைக்கக்கூடாது. நடந்ததை வந்து மறக்கணும். முதல்ல நம்ம நட்பாக இருந்தவங்க நம்மளை வந்து பிரிஞ்சிருப்பாங்க, இல்லை நம்மளை வந்து ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க, நம்ம சொத்துக்களை ஏமாற்றி பிடுங்கிட்டு போயிடுவாங்க. இந்த சொத்துக்கள் ஏமாந்து போனதால் நிறைய பேர் வந்து ஒரு மனவேதனையில் பாதி பைத்தியம் மாதிரி இருக்கிறவங்க. சில பேர் வந்து அடுத்தவங்கிலிருந்து பிடுங்கலனாலே அவங்களுக்கு தூக்கம் வராது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அடுத்தவங்க எப்போ கெடுக்கணும்னு இருப்பாங்க, அவங்களுக்கும் தூக்கம் வராது. அந்த பறி கொடுத்தவங்களுக்கும் தூக்கம் வராது. இந்த மாதிரி இருக்கும். இந்த தூக்கத்துக்கெல்லாம் காரணம் நம்ம மனசு தான். நம்ம நல்லதே நினைக்கணும், நல்லதே நடக்கும். யார் வினை விதிக்கிறாங்களோ அவங்களுக்கு வினை தான் வரும், அது பின்னாடி வரும். அதுக்காக வேண்டி நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய பாதையை சரி செஞ்சுக்கிட்டே போனோம்னா நம்மளை விட்டு நமக்கு எதிரியாக இருக்கிறவங்களோ நம்மளுக்கு தேவையில்லாதவங்களோ நம்ம பாதையிலேருந்து விலகிடுவாங்க. அவங்களை நீங்கள் பார்க்காதீங்களேன். அதான் சொல்லுவாங்க, கொம்புள்ளதற்கு 5 முழம் தள்ளி இருக்கணும். கொம்பு உள்ளதுன்னா மாட்டுக்கு 5 முழம் தள்ளி இருந்தால் தப்பிச்சுக்கிறலாம். குதிரைக்கு 10 முழம் தள்ளி இருந்தால் குதிரையை உதைக்காமையும் கடிக்காமல் தப்பிச்சிடலாம். யானைக்கு 1000 முழம் அந்த பக்கம் இருந்தால் தான் நம்ம தப்பிக்க முடியும். ஆனால் கெட்ட மனிதர் கண்ணிலே படாமல் இருந்தால் தான் தப்பிக்க முடியும். அந்த கெட்ட மனிதர்கிட்ட நம்ம பேசவோ அவங்க பார்க்கவோ கூடாமல் இருந்தாலே நம்ம மனவேதனைகள் போயிடும். ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய கெட்டவங்க இருந்தாலும் அதில் ஒரு நல்லவங்க இருப்பாங்க. அந்த நல்லவங்களை தேடி பார்த்து நம்மளால் சேர முடியலனாலும் நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை செய்யணும். அதிக அளவு மனசை வந்து பாரமாக நினைக்கக்கூடாது. மனவேதனைகளை அதிகரிக்க தூக்கம் மட்டும் இல்லை, பெண்கள் இப்போ சொல்லியிருக்காங்க, அதிக மனவேதனை இருந்தால் அவங்களுக்கு கர்ப்பப்பையில் கண்டிப்பாக கட்டி வந்துடும். கர்ப்பப்பையில் கட்டி வந்துச்சுன்னா அது அதை விட மனவேதனையை கூட்டும். பெண்கள் வந்து அதிகமாக கவலைப்படாமல் இருந்தால் கட்டிகள் வராது, நீர்க்கட்டி வரும். முதல்ல அந்த நீர்க்கட்டி அதிகமாக அது தசை நார்க்கட்டியாக மாறும்.
அதை வந்து ஃபைப்ராய்டு கட்டின்னு சொல்லுவாங்க. ஃபைப்ராய்டு கட்டினா அந்த கட்டிகளை உடைக்கிறதுக்கு வந்து அந்த நாளில் உள்ள மருத்துவம் இன்றைக்கி செய்யக்கூடாது, செய்தால் பெரிய தவறு வந்துடும். அதனால தான் அறுவை சிகிச்சை பண்ண சொல்கிறோம். நார்க்கட்டிகள், அந்த சதை கட்டிகள் வந்து நார் சதைன்னு சொல்லுவோம். அது பெருசாக வரும். அது 5 கிலோ அளவுக்கு 10 கிலோ அளவுக்குலாம் வருது. அந்த கட்டிகள் உடைஞ்சா உடலில் உள்ள ரத்தங்கள் முழுவதும் வெளியாயிடும். அதனால தான் அதை வந்து நீங்கள் அறுவை சிகிச்சை மூலமா எடுத்துறது ஒரு நல்லது. உடலுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு, உயிருக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொல்கிறோம். இவங்களுக்கு ஏன்னா மனவேதனை உள்ள எல்லாருக்குமே வந்து கட்டி வந்துடும். மனவேதனையால் தூக்கம் வரலன்றாங்க. ஒன்றும் இல்லை, கசகசாவை ஒரு அரை ஸ்பூன் எடுத்து நல்லா பாலில் அரைச்சி 1 டம்ளர் பாலில் கலந்து குடிங்களேன், நல்லா தூக்கம் வந்துடும். இது வந்து 1 நாள் 2 நாள் 3 நாளைக்கு தான் குடிக்கணும். தினந்தோறும் கசகசாவை போட்டு சாப்பிடக்கூடாது. தினந்தோறும் சாப்பிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே போகும்போது, நடந்து போகும்போது மயக்கம் வரும். 3 நாளைக்கு அந்த கசகசா அரை ஸ்பூன் எடுத்து அரைச்சி பாலில் கலந்து சாப்பிட்டா எப்படியாப்பட்ட தூக்கம் வராதவங்களுக்கும் தூக்கம் வரும். தூக்கம் மனவேதனைன்னு எழுதியிருக்காங்க. மனவேதனை போகணும்னா நம்ம ஒரு நோட்டில் கண்டிப்பாக எழுதணும். நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோம், நமக்கு யார் யார் என்னென்ன செஞ்சாங்க, இதெல்லாம் எழுதிட்டு அந்த நோட்டை தூக்கி ஒரு மூலையில் வச்சுருங்க. புதுசாக வந்து நீ மைண்டில் வேறு ஏதாவது ஏறும்போது நம்ம நல்ல கருத்துக்கள் கிடைக்கக்கூடியதே நம்ம படிக்கணும், நல்ல செய்திகளை கேட்கணும். நல்லதே செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த தூக்கம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தூக்கம் கிடைச்சாதான் அவங்க உடல் தேரும். உடல் தேராமல் மனவேதனையில் இருக்க உடல் முழுவதும் சுருங்கி போயிடும், சாப்பிட முடியாது. அவங்க கண்கள் வந்து சிவந்திருக்கும். ஏன் சிவந்திருக்குன்னா தூக்கம் இல்லாதது. கால் சதைகள் வந்து அதிக அளவு வலி இருக்கும். அந்த சதைகள் பார்த்தீங்கன்னா வறண்டு போயிருக்கும். அவங்க உடல் தோள்கள் வந்து வறண்டு போயிருக்கும். ஏன்னா சாப்பாடு அவங்களால சாப்பிட முடியாது. சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டாலும் சோறு உள்ளே போகாது. உள்ளே போனாலும் அவங்களுக்கு ஒவ்வாமை ஆகிடும். அந்த ஒவ்வாமை இருந்தாலே ரத்தம் இருக்காது. ரத்தம் இல்லைன்னா சத்து பற்றாக்குறையாகும். இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மாதவிடாயில் நிறைய சிக்கல் இருக்கும். மாதவிடாய் சிக்கல்னா சரியான முறையில் சாப்பிட்டவங்களுக்கே மாதவிடாய் சிக்கல். சாப்பிடலை, தூங்கலைன்னா அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் தூக்கம் கட்டால் 6 மாதம் நோய் வந்ததுக்கு சமம். ஒரு நாள் இரவு முழுதும் தூங்காமல் இருந்தாங்கன்னா 6 மாதம் நோய் வந்தவன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த நிலைக்கு ஆகாமல் மனவேதனையை குறைச்சி நான் சொன்ன பாலில் கசகசாவை அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா நல்லா தூங்குவீங்க. உங்கள் மனவேதனையும் போகும். நல்ல தூக்கத்தோட இது போல் யாருக்கு இருந்தாலும் இந்த மருத்துவத்தை செஞ்சு நல்லபடியாக உடலை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.